ஹலோ நேச்சர் லவ்வர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெயின் லில்லிஸோட 3 கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒயிட் கலர். இதுக்கப்புறமா பிங்க் கலர் பார்க்கலாம். பிங்க் கலர், அதுக்கப்புறமா எல்லோ கலர் ரெயின் லில்லிஸ். இந்த 3 வகை லில்லிஸும் இந்த வீடியோவில் இருக்குது. கூடவே இந்த செடிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெயின் லில்லிஸ் அதிகமான மெயின்டெனன்ஸே தேவைப்படாத ரொம்ப ஈஸியாக நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு பூச்செடி. இதை நம்ம நட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இது ரொம்ப வருஷமாக நிலச்சிருக்கும். இந்த செடியோட ஒரு பல்ப் இருக்கும். அந்த பல்பை எடுத்து நம்ம நட்டோம் அப்படின்னாலே அது ப்ரொப்பகேட் ஆகி ரொம்ப வருஷமாக நிலச்சிருக்கிற ஒரு பூச்செடி தாங்க இது. இது ரெயின் லில்லிஸ் அப்படின்னு ஏன் கூப்பிட்றோம் அப்படின்னா, இது மழை பெஞ்சதும் இதோட மொட்டுகள் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னே தெரியாமல் பூக்கிற ஒரு அழகான ஒரு பூச்செடி. இந்த செடிகளை நம்ம மாஸ் பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னா கார்டன்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்ஸை ரொம்பவே பார்டர் பிளான்ட்ஸாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸாக இருக்கிறதுனால பப்ளிக் கார்டன்ஸில் நம்ம இதை அதிகமாக பார்க்க முடியும். இந்த ரெயின் லில்லிஸை நம்ம பாத்வே பார்டர்ஸில், கார்டன் லான்ஸில், ராக் கார்டன்ஸில், டெரஸ் கார்டன்ஸில், பால்கனியில், பாட்ஸில் அப்படின்ட்டு எங்கே வச்சோம் அப்படின்னாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம இதை மாஸ் பிளான்டிங் பண்ணுற டைமில் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ரெயின் லில்லிஸோட பொட்டானிக்கல் நேம் செஃப்ராந்தஸ். இந்த மஞ்சள் நிற ரெயின் லில்லிஸ் மற்ற ஒயிட் அண்ட் பிங்க் ரெயின் லில்லிஸை விட ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப ஒரு சூரிய ஒளிச்சம் அதை தாக்கி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு கலரில் இருக்குது. மற்ற கலர்ஸுமே பார்க்குறதுக்கு வானத்துலேருந்து ஸ்டார்ஸ் கீழே விழுந்த மாதிரி இந்த ஒயிட் ரெயின் லில்லிஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்கும். பிங்க் ரெயின் லில்லிஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் பொக்கையே இருக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கி பூக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் இது. இந்த ரெயின் லில்லிஸை நம்ம அடிக்கடி பூக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அதுக்கு தண்ணியே விடாமல் அதை விட்டுக்கிட்டு நம்ம திடீர்னு தண்ணி கொடுக்குறப்போ அது ஒரு ட்ரை ஸ்பெல், ஒரு மழை திடீர்னு பெஞ்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுத்து அதனால் அது ஈஸியாக பூக்கும். மற்றபடியும் நம்ம இந்த ரெயின் லில்லிஸை நல்ல வெயில் படுற ஒரு இடத்துல தான் வைக்கணும். டெய்லி ஒரு 5 to 6 hours அதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி நல்ல வெயிலான இடங்களில் தான் வைக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா தான் அது நல்லா பூக்கும். மற்றபடியும் அது ரொம்ப லீவ்ஸ் மட்டும் இருந்து பூக்களே வரல அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற உரத்தில் அதோட நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம இந்த மாட்டு சாணி மாதிரியான உரங்கள் போடுறப்போ அதை நல்லா காய வச்ச உரங்களை தான் நம்ம போடணும். அது ரொம்ப உரம்லாம் தேவையில்லை. நம்ம மாதத்தில் ஒரு வாட்டி லைட்டாக கம்போஸ்ட் போட்டு கொடுத்தோம் அப்படின்னால இதுக்கு ரொம்பவே போதும். இந்த பூக்களை கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற சிக்மகளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹெமனகுண்டி ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ரோஸ் கார்டனில் தான் இந்த ஃப்ளவர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே எடுத்த வீடியோ தான் இது. இந்த ஃப்ளவர்ஸில் இருக்கிற இந்த 3 கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ் எதுன்னு சொல்லுங்கள். ஒயிட்டா, பிங்கா, எல்லோவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.